பிரியத்துக்குரியவர்களை, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்முடைய வாழ்விலே நாம் அனுதின வாழ்வில் எத்தனை பேர்களை நாம் சந்திக்கின்றோம். ஒரு வேலையை நாம் ஒருவருக்கு கொடுப்போம் என்றால் அவர்கள் அதில் ஜாக்கிரதையாக இருப்பார்கள் என்றால், மிகவும் ஆசையோடு விருப்பத்தோடு அந்த வேலையை செய்வார்கள் என்றால் நமக்கு கொஞ்ச நாட்களிலேயே அவரை பிடித்து போகிறது. ஐயோ பரவாயில்லையே, ஒரு வேலையை நம்பி கொடுத்தோம், எவ்வளோ அழகாக செய்கிறாங்க, எவ்வளோ விருப்பத்தோடு செய்கிறாங்க, அதுக்கு பிறகு அவங்க என்ன கேட்டாலும் நம்ம செய்வோம். ஆனால் இன்னும் அநேகரை நம்முடைய வாழ்க்கை பாதையில் நான் சந்திக்கிற பொழுது அவர்களுக்கு நான் ஒரு வேலையை கொடுத்தால், ஒரு ஊழியத்தை கொடுத்தால், ஒரு பொறுப்பை கொடுத்தால் விருப்பம் இல்லாமலே அவர்கள் அதை செய்வார்கள். கடைமுறைக்கு செய்வார்கள், எரிச்சலோடு செய்வார்கள். சரி, தலையெழுத்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்வாங்க. அப்போது அவர்களுக்கு ஏன் கொடுத்தோம் என்கிற ஒரு மனநிலைமை வந்து விடுகிறது. மிகுந்த சீக்கிரத்தில் நான் கொடுத்த அந்த ஊழியத்தை அவரிடத்துலேருந்து எடுத்து விடுகிறோம். அந்த வேலையை இன்னொருத்திட்ட கொடுத்துட்டு நீங்கள் செய்ய வேண்டாம், போதும், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். பிரியத்துக்குரியவர்களே, சாதாரண மனிதர்களாகிய நாமே நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம் என்றால், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் நம்மிடத்திலும் கூட அவர் அப்படியே எதிர்பார்ப்பார் அல்லவா? நம்ம ஒன்றை உருவாக்கலை, ஆனால் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். மண்ணாக இருந்த நம்மை இன்றைக்கு மனிதர்களாக மாற்றி நாசியிலே சீவத்தை, சுவாசத்தை கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கிறார். எனவே நம்மிடத்தில் நம்முடைய ஆண்டவர் நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். எதை செய்தாலும் அதை உற்சாகத்தோடு செய்யுங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள், விருப்பத்தோடு செய்யுங்கள். குடும்பத்தாரிடத்தில் உண்மையிலே மனப்பூர்வமாக அன்பு கூறுங்கள். உங்கள் கூட இருக்கிற நண்பர்களை உண்மையாய் நேசியுங்கள். என்ன வேலை கிடைத்தாலும் அதை டெலிஜென்ட்டாக ஆர்வத்தோடு செய்யுங்கள். ஊழியத்துக்கு போயிட்டீங்க, சர்ச்சுக்கு போயிட்டீங்க அப்படின்னா பாஸ்டர் என்ன சொன்னாலும், இல்லைன்னா ஒரு வாலண்டியராக உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் கர்த்தருக்காக ஓடி ஓடி செய்யுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, மனுஷனுக்கு செய்கிறத நீங்கள் நினைக்கக்கூடாது. மனுஷங்கிட்ட ரிவார்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. மனுஷங்க நீ பாராட்டணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் மனுஷர்களுக்காக செய்யவில்லை, கர்த்தருக்காக செய்கிறீர்கள். மனுஷங்களை பார்த்தாலும் சரி, பாராட்டாலும் சரி, தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பாராட்டுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ கொஞ்சத்தில் உண்மையுடையவனாக இருந்தாய், உன்னை அநேகத்தில் நான் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். தூங்கி வழிய வேண்டாம், இஷ்டம் இல்லாமல் எதையுமே செய்ய வேண்டாம், இஷ்டம் இல்லாமல் அன்பு கூற வேண்டாம், கடைமுறைக்கு வாழ வேண்டாம், சந்தோஷமாக செய்வோம், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, இந்த நாளை காண உதவி செய்தீங்களே, நன்றி அப்பா. எத்தனையோ பேர் இன்றைக்கு மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, ஐசியூவில் இருக்கிறாங்க, வியாதிப்பட்டு என்ன செய்வேன் என்று சொல்லி தெரியாதபடி திகைத்து போய் நிற்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் பண தேவையின் மத்தியில் ஐயோ யாரிடம் போய் கேட்பேன் என்று எனக்கு தெரியவில்லையே என்று தவித்து நிற்கிறாங்க. வாலிபத்தின் பாவங்களை சிக்கி, போதையில் சிக்கி, வெளியே வர தெரியாதபடிக்கு பொல்லாதவருடைய கையில் சிக்கி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை விடுவீங்க. இந்த நாளில் அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.